வணக்கங்க. இந்த மிடில் கிளாஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இந்த மிடில் கிளாஸை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுவோம். ஐஐடி பாம்பேல ஒரு டேட்டா வந்திருக்கு. ஐஐடி பாம்பேங்கிறது முதல் 4 ஐஐடியில் ஒரு ஐஐடி. 100 பேர் ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா 75 பேருக்கு தான் ஐஐடியிலேயே வேலை கிடச்சிருக்கு. இதில் ஐஐடியில் படித்தவன்லாம் வேலைக்கு அப்ளை பண்ண மாட்டான். பாதி பேர் வெளிநாட்டில் போய் படிக்க ஓடி போயிடுவான், இல்லை எம்பிஏ படிக்க போயிடுவான். யாருக்கு வேலை போகணுமோ அவன் தான் அப்ளை பண்ணுவான். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 400 பேர் இருந்தாங்கன்னா 200 பேர் தான் அப்ளை பண்ணுவோம். அந்த 200 பேர் அப்ளை பண்ணதில் 150 பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்குங்கிறாங்க. போன வருஷம் என்ன ஆச்சுன்னா 164 பேருக்கு தான் வேலை கிடச்சிது. அதனால் இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி இது இந்தியாவில் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டு. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி கரக்பூர். இதுதான் 4 நேரு ஆரம்பித்த ஐஐடி. உலக ரேங்கிங்லேயே இருக்கிறது இந்த 4 இன்ஸ்டியூட் தான். இங்கே படித்தவங்களுக்கே வேலை கிடைக்கலங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்கு கை கிடைக்கக்கூடியதான் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மேக்சிமம் சம்பளம் டேக்ஸி கீக்ஸி எல்லாம் கட் பண்ணாமல் இருந்தது 5 லட்சம். நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினவெல்லாம் பார்த்துருப்பீங்க. 5 லட்சம்னா வருஷத்துக்கு மேக்ஸிமம் சேலரியே 60 லட்ச ரூபாய்க்கு தான் கிடச்சிருக்குது. இதில் 25%, அதாவது 200 பேர் இருந்தாங்கன்னா 50 பேருக்கு ஹை பேயிங் ஜாப்ஸ் கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்கு தான் இந்த 30,000 ரூபா, 40,000 ரூபா, 50,000 ரூபா வேலை. இந்த 60 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிச்சதில் அவங்களுக்கு 25%க்கு வேலை கிடச்சிது. ஒரு 25%க்கு வேலையே கிடைக்கல. இப்போ இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் இதுதான் கதினா, அப்போ சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்க கதி என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரீசெண்டாக இன்ஃபோசிஸில் ஒரு நியூஸ் வந்துடுது. இன்ஃபோசிஸ் என்ன பண்ணால் எல்லாருக்கும் ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டான். ஜாப் ஆஃபர் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணிட்டான், வெயிட் அவசரப்பட்டு ஓடி சேர்ந்துடாதீங்க, எங்களால் இப்போ ஆன்போர்டு பண்ண முடியல, ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிலே இருக்குது. நிச்சயமாக நாங்கள் ஜாப் ஆஃபர் கொடுத்தவங்கலாம் வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இந்த வருஷம் சேர்க்க முடியாட்டால் கூட அடுத்த வருஷம் சேர்த்துக்கணும். நடுவில் உங்களுக்கு வேறு எங்கேயாவது பெட்டராக வேலை கிடச்சிருச்சுன்னா அங்கே போய் சேர்ந்துருங்க அப்படிங்க. இந்தியாவில் இன்னொரு பெரிய ஐடி கம்பெனி, அதை பற்றி நம்ம பேச வேணாம் பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ 8,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தால் செஞ்சுக்க, 2 வருஷம் என்கிட்ட அடிமையாக ட்ரைனிங் எடு, அதுக்கப்புறம் 1 வருஷம் வேலை செய், அதுக்கப்புறம் உனக்கு வேணால் சம்பளம் ஏற்றி போட்டுத்தரேன். இதுனா உடனே நீ ஆன்போர்டு வைக்கலாம். அதாவது 4 வருஷம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாதம் 8,000 ரூபாய்க்கு வேலைக்கு சேரணும். இல்லையா, உங்களுக்கு ஆணே வேணாங்க, 8,000 ரூபாய்க்கு நிறைய பேர் வரான், அவனே இந்த வேலைக்கு போகிறோங்கிறான். அப்போ ஐஐடியில் படித்தவன் 30,000 ரூபா முக்கால்வாசி பேர் 50% சம்பாதிச்சு, இது மாதிரி பெரிய காலேஜில் இருக்கிறவன் 8,000 10,000த்துக்கு சேர்ந்தானா 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு எப்படி ஸ்மால் கார் வாங்குவான்? நிச்சயமாக கார் வாங்க மாட்டான். இதனால தான் இந்த ஸ்மால் கார் சேல்ஸ் படுத்துருச்சு. அதாவது வேலை வாங்கி ஒரு 4-5 வருஷத்தில் ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறவன் எண்ணிக்கை குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? என்ன மாதிரி ஆட்கள் இப்போ 5 வருஷம் ஆகிடுச்சுன்னா ஒரு காரை விற்றுட்டு அடுத்த கார் வாங்குவோம். இப்போ நான் 20 லட்ச ரூபா கார் வச்சுருக்கேன்னா அடுத்த வாட்டி 30 லட்ச ரூபா கார் தான் வாங்குவேன். அதனால தான் உங்களுக்கு இந்த எஸ்யூவி, பீம் பாடி எஸ்யூவிலாம் நிறைய விற்குது. என்ட்ரி லெவல் கார் விற்கலை. இப்போ முன்னாடி ஆல்டோ விற்கலை, கேட்டர் விற்கலை. கடைசியில் இப்போ என்னடான்னா அந்த இது கூட வேகனார் கூட விற்கலை, பஞ்சு விற்குது. இதுதான் நிலைமை. வேகனாரும் என்ட்ரி லெவல் கார் கிடையாது, பஞ்சும் என்ட்ரி லெவல் கார் கிடையாது. இதுக்கு எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் இம்பேக்ட் ஆன் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்னால் 50,000-60,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறேன், 40,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறேன். 2 வருஷமாக ஸ்கூல் ஃபீஸு 15-20% ஏறிடுச்சுங்கிறாங்க. மெடிக்கல் பில்லு ஒரு ஏரியா ஏறிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ மெடிக்கல் பில்லும் ஏறுது, அதே சமயத்தில் டியூஷன் ஃபீஸும் ஏறுது, ஸ்கூல் ஃபீஸும் ஏறுது. இது ரெண்டும் இன்ஃப்ளேஷன் மெஷர்மெண்ட் இண்டெக்ஸ்லேயே கிடையாது. அப்போ தானே நம்ம ஜாலி, அதை சொல்லவே வேண்டாம். எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. டெல்லியில் மெட்ராஸில் என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. வெங்காயம் விலை பயங்கரமாக ஏறிடுச்சான். டெல்லியில் 60 ரூபா கிலோ விற்குதான். இப்போ தாண்டா தக்காளி விலை இறங்கி குறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ என்னடானா வெங்காயம் விலை 60 கிலோ ஆகிடுச்சு, 60 ரூபா கிலோ ஆகிடுச்சான். இப்போ ஒரு ஐஸ்கிரீமில் டாக்ஸேஷன் 18%. அதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு 10 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ₹1.80 டேக்ஸ். இந்த லக்ஸரி ஐட்டமு அப்படின்னு சொல்லி தான் இந்த 18 தான் அதில் போட்டிங்க. இல்லை எல்லாத்தையுமே அதில் 18 கொண்டு வாங்க.
நல்ல ஐஸ்கிரீமுக்கு 5% ஆக்கணும். பணக்காரன் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை, நடுத்தர வர்க்கமும் ஐஸ்கிரீம் சாப்பிடுது. அதிலே ஐஸ்கிரீமில் பல விதம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தானா அவன் வாங்குகிற ஐஸ்கிரீம் 18%, அவன் சர்வ் பண்ணுறச்ச 5%. அவனால் திரும்பி கிளைமும் பண்ண முடியாது, இன்புட் கிரெடிட்டு. அவனுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம். இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டுருக்கு, கார்ப்பரேட் டேக்ஸ் 35% ப்ளஸ் சர்சார்ஜ்னு 26% ஆகிட்டீங்க 2019. ஆனால் அவன் இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டேங்கிறான், ஜாப்ஸும் க்ரியேட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் கார்ப்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் 2 வருஷம் இன்னும் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸோட ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது தனி மனிதன் கட்டுற வருமானம் டேக்ஸு கார்ப்பரேட் டேக்ஸோட கம்மியாக இருக்குது. அதில் எல்லாமே சேர்த்துக்கோங்க, ஜிஎஸ்டி, இது எஸ்டிடி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு எல்லாமே ஜிஎஸ்டியில் எஸ்டிடிலாம். ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏறிட்டே போகுது. ஏன்னா இது எப்படின்னா, இப்போ 1 கிலோ இரும்பு ஸ்டீல் வாங்குறீங்கன்னு வைங்க, போன வருஷம் அந்த 1000 ரூபான்னு வச்சுப்போம், கணக்குக்கு ஈஸி. அப்போ 150 ரூபா டேக்ஸ் கட்டினீங்க. அதே 1 கிலோ ஸ்டீல் இப்போ 1200 ரூபா விலைன்னு வைங்க, 150 ரூபா கட்ட மாட்டீங்க. 150 ரூபா முதல்ல டேக்ஸு, 200 ரூபாய்க்கு இன்னும் 18% போட்டு 36 ரூபா கட்டுவீங்க எக்ஸ்ட்ரா. அப்போது 180, 36, 216 ரூபா கட்டுவீங்க. பொருள் விற்றது 1 கிலோ ஸ்டீல் தான், ஆனால் டேக்ஸு இப்படி 216 ரூபா ஏறிடுச்சு. அதனால் ஆக்ஸ்ஃபேம் என்ன சொல்கிறான்னா, பாட்டமில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் ஜிஎஸ்டி கட்டுறோம். அதாவது நான் பெட்ரோல் போட்டாலும் எனக்கு ஒரே டேக்ஸு, என் கேமராமேன் பெட்ரோல் போட்டாலும் ஒரே டேக்ஸு. ஆனால் என் இன்கமும் அவன் இன்கமும் ஒன்று கிடையாது. 10,000 ரூபா வீட்டு செலவில் பண்ணான்னா அவன் கட்டுறது 1800 ரூபா டேக்ஸு. நாங்கள் 2 பேர் தான் எங்கள் வீட்டில், அதே 10,000 ரூபா செலவு பண்ணுவேன், நான் கட்டுறது 1800 ரூபா டேக்ஸு. எனக்கு பாவம், நான் ஏழை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என் டேக்ஸை 40% 25% ஆகிட்டீங்க கார்ப்பரேட்டில். ஏன்னா என் இன்கமெல்லாம் கம்பெனியில் வரும், 25% ஆகிட்டீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தா 2500 ரூபா, 3000 ரூபா, 2500, 3000 கோடிக்கெல்லாம் கல்யாணம் பார்த்துட்டு இருந்தானா அவனுக்கு வெறுப்பு கோபம் வராதா? நிச்சயமாக வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க, அட்லீஸ்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டிடுவீங்க. 2 லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் போயிடுச்சுன்னா கையை விட்டு டோட்டலாக, அதுக்கப்புறம் அந்த 10ல் 8 தான் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. புரியத்துக்காக ரவுண்டாக சொல்கிறேன், உன்னை கேல்குலேஷன் வச்சு பேசாதீங்க. அந்த 8 லட்ச ரூபா வருஷத்துக்கு கைக்கு மிஞ்சுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கும் 18% டேக்ஸ். உங்களால் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க முடியலன்னு அதுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு 18% வரி. அதை நீங்கள் எங்கேயும் செட் ஆஃப் பண்ண முடியாது, கார்ப்பரேட்லாம் அவன் செட் ஆஃப் பண்ணுறோம். சரி, எல்ஐசி கட்டுறீங்க, அதுக்கு ஒரு வரி 18%. செக் புக் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு வரி. சர்வீஸ் வாங்குறீங்களா, அதுக்கு ஒரு வரி. அப்போ நீங்கள் ஒரு 6 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 18% வரி கட்டாமல் இருக்கவே முடியாது. அப்போனா 6 லட்ச ரூபாய்க்கு 72,000 ரூபா வரி. ஆல்ரெடி 2 லட்ச ரூபா கட்டிட்டீங்க, இந்த 72 சேர்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா வரி. அதுக்கப்புறம் சேர்த்த பணத்துலேயும் ஒரு வரி. இதை தவிர நீங்கள் காரு, பெட்ரோல், டீசல் போட்டிங்கன்னா அதுக்கு தனி வரி. உங்களுக்கு வீடு சொந்தமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரி. வீடு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அந்த இஎம்ஐக்கு ஒரு வரி. ரெண்ட்டு கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி. 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 50 ரூபா டேக்ஸ் கட்டணும். எவன் இருப்பான்? அதுதான் மிடில் கிளாஸ் கதி. பணக்காரன் எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நேற்று தான் A1 எப்படிலாம் டிஸ்கவுண்ட் போட்டு வாங்கினாருன்னு காமிச்சேன். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்கலைன்னா உங்களுக்கு 50 ரூபா ஃபைன், இல்லை 500 ரூபா ஃபைன் நினைக்கிறேன், 500 ரூபா ஃபைன். தெரியாமல் ஏடிஎம்மை 4 வாட்டி ஒரே கார்டை ஒரு வாட்டி தேய்ச்சிப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைன். அப்போ எங்கெல்லாம் உங்கள்கிட்டன்னு காசை பிடுங்க முடியுமோ பிடிங்கிறது, அவனுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ என்ன மாதிரி ஆட்கள்னே வச்சுப்போம். ஏவனை மட்டும் சொல்லணும், என்ன மாதிரி ஆட்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ எங்கே போய் இது முடிய போகுதுன்னு தெரில. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.